எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் பார்ப்போங்க. டாடா குழுமத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸினுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இவிகோ அக்விசிஷன் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அக்விசிஷன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்குங்க. ஸோ இட்டாலியன் ஃபேமிலி ஆஜினல்ஸ் ஃபேமிலிட்ட இருந்து இந்த இவிகோ கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் அக்வயர் பண்றதுக்காக யூரோப்பியன் யூனியன் ரெகுலேட்டர்ஸ் வந்து அதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு எந்த கன்சர்னும் கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து டாடா ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஏஎஸ்ஐ குளோபல் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஓஐ எதுக்கு அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏஎஸ்ஐ குளோபல் யாரு, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏஎஸ்ஐ குளோபல் எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏர்கிராஃப்ட் ஹேங்கர் டிசைன் அண்ட் ஃபேப்ரிகேஷன் அதுல ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எம்ஓஐ எதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி. ஸோ இந்தியாவில் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இவங்க எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து டாடா டிஜிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து லாஸ் தான் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் இயர் 24-25ல. பட் லாஸ் வந்து நேரோ டவுன் ஆயிருக்குங்க. ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24 கம்பேர் பண்ணுறப்ப, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 25ல ரெவன்யூ வந்து ஒரு 13.8% விழுந்திருக்கு. பட் நெட் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1208 crores ஃபினான்ஷியல் இயர் 24ல பண்ணவங்க ஃபினான்ஷியல் இயர் 25ல ஒரு 828 crores லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அதை ப்ராஃபிட்டபிலிட்டி சைடு நவுத்தணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹெட் கவுண்ட்டை குறைக்கிறதுங்க. ஸோ டாடா டிஜிட்டலும் அதை தான் பண்ணுற மாதிரி தெரியுது. 50% வரைக்கும் ஹெட் கவுண்ட் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தென் 3 டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் நாங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபின்சர்வ், தென் செகண்ட் வந்து மார்க்கெட்டிங் சர்வீசஸ், தென் தேர்ட் வந்து யூனிஃபைடு லாயல்ட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூணையும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபின்சர்வ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாடா பிராண்ட்ஸை மானிட்டைஸ் பண்றது, இது வந்து இந்த ஃபின்சர்வ் கீழே வருதுங்க. தென் செகண்ட் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அப்படின்னா டாடா குரூப் பொறுத்த வரைக்கும் நிறைய குரூப் கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ சென்ட்ரலைஸ்டு குரூப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ இது வந்து அவங்களுடைய செகண்ட் தீமா இருக்கு. தென் தேர்டு யூனிஃபைடு லாயல்ட்டி இன்ஜின், அதாவது குரூப் கம்பெனிஸ்ல நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த லாயல்ட்டி ப்ரோக்ராம் எல்லாமே வந்து ஒரு இடத்துல இன்டெகிரேட் ஆகுற மாதிரி டாடா டிஜிட்டலுக்கு கீழே கொண்டு வர மாதிரி தெரியுது. குறிப்பா அந்த டாடா நியூ சூப்பர் ஆப்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திட்டத்தில் இருக்கிறாங்க டாடா டிஜிட்டல். அடுத்து பஜாஜ் ஆட்டோ எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி கேடிஎம் தென் பெரர் மொபைலிட்டி இது ரெண்டையுமே கம்ப்ளீட்டா அக்வயர் பண்றதுக்கு எல்லா ஃபார்மாலிட்டியுமே முடிச்சிட்டாங்க. இதோட டீல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 800 மில்லியன் யூரோஸ்ங்க. ஸோ கேடிஎம் ஆர் பெயர் மொபைலிட்டியை பொறுத்த வரைக்கும் 8 or 9 ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பஜாஜ் ஆட்டோ அவங்களுடைய ஹோலி ஓன்டு சப்சிடரி பஜாஜ் ஆட்டோ இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் மூலமா கேடிஎம்ல ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக்கு, தென் பெரர் மொபைலிட்டியில ஸ்டேக் எடுத்துக்கிறாங்க. அடுத்து அசோக் லேலண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து கட்டார் மார்க்கெட்ல எக்ஸ்பேன்ஷனுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷனுக்காக FAMCO கட்டார் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ இது அசோக் லேலண்டுக்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து கிளப் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட கோர் பிசினஸ், அதாவது அவங்க இது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணது எது அப்படின்னா வெக்கேஷன் ஓனர்ஷிப்லங்க. இப்போ கிளப் மஹேந்திரா அவங்களோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. லேஷர் ஹாஸ்பிட்டாலிட்டி பிசினஸ்க்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. இதுக்காக அவங்களுடைய சப்சிடரி, அதாவது மஹேந்திரா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசிடென்ட்ஸ் இந்தியா லிமிடெட் மூலமா ஒரு 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. கிளப் மஹேந்திராவுடைய இந்த புதிய வெர்டிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா நியூ லக்ஸுரி பிராண்ட் எல்லாமே இந்த நியூ வெர்டிக்கல் கீழே வருங்க. இது வந்து மஹேந்திரா சிக்னேச்சர் ரிசார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா பெங்களூருல கம்பெனிக்கு அடிஷனலா ஒரு 3.8 ஏக்கர் லேண்ட் பார்சல் கிடைச்சிருக்கு. கம்பெனி என்ன சொல்றாங்க, இந்த லேண்ட் அக்விசிஷன் மூலமா ஒரு 2400 crore ரெவன்யூ பொட்டன்ஷியல் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கோயல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா ஆதித்யா பிர்லா குழுமத்திட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஆர்டரோட ஒர்த் வந்து 173.25 crores. ஸோ என்ன விஷயமா ஆர்டர் கோயல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் பள்ளியில சிமெண்ட் ஒர்க் யூனிட் வந்து ஒன்று ரெடி பண்றதுக்காக சிவில் அண்ட் சேஃப்டி ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து ரெடி பண்றதுக்காக கோயல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. சரி, இப்போ இந்த கோயல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அது கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் தான். பட் இன்டெப்தா பார்த்தோம் அப்படின்னா சிமெண்ட் பிளான்ட், பவர் பிளான்ட், டைரி பிளான்ட்ஸ் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் இது எல்லாமே வந்து கோயல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட கோர் பிசினஸா இருக்குங்க. இப்போதைக்கு 8 ஸ்டேட்ஸ்ல இந்தியா முழுக்க 14 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆன்கோயிங்ல இருக்கு. கோயல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஆர்டர் புக் வந்து 596.60 crores இருக்குங்க. கோயல் கன்ஸ்ட்ரக்ஷனோட வேல்யூவேஷன் பார்த்தா நல்லா இருக்குங்க. அதாவது 13 times earnings இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.22 இருக்குங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில பெரும்பாலும் டெட் டு ஈக்விட்டி இருக்கதான் செய்யும்.
அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த பேக்கேஜிங் பிசினஸ் கம்பெனி எஸ்ஐஜி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் ஸ்பெசிஃபிக்கா எதுக்கு அப்படின்னா காஃப் மெடிசின்ஸ் லிக்விட் ஃபார்ம்ல காஃப் மெடிசின்ஸ் லான்ச் பண்றாங்க. அதாவது சிங்கிள் சர்வ் ஸ்பவுட்டட் பவுச்சஸா லான்ச் பண்றாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். இதுக்காக பேக்கேஜிங் பிசினஸ் கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அடுத்து பயோகான் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஷேர் பிரைஸ் பயங்கரமா கீழே விழுந்துருந்ததுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டி ரிசர்ச் வந்து டபுள் டவுன் கிரேட் கொடுத்துருக்காங்க பயோகானுக்கு. வேல்யூவேஷன் ரொம்ப ரிச்சா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா யூபிஎஸ் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் சொல்றாங்கன்னா அப்சைட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று வந்து கிரெடிட் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து யூபிஎஸ் சொல்றதுங்க. ஆனா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உடைய எம்டிசிஓ என்ன சொன்னாரு அப்படின்றத பார்ப்போம். ஃபினான்ஷியல் 25 ஆனுவல் ரிப்போர்ட்ல இதை தெளிவாகவே சொல்லியிருக்காருங்க. அதாவது ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக்கை நாங்கள் பயங்கரமா குறைச்சிருக்கோம், இன்னமும் குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக்கை குறைக்கிறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஓவராலா மார்ஜின்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வைத்தியநாதன் அவர்களே சொல்லியிருக்காருங்க. அதைத்தான் மறுபடியும் யூபிஎஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் 23 கம்பேர் பண்றப்ப 24 கம்பேர் பண்றப்ப 25ல ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சது. 24 அளவுக்கு திருப்பி 26லயோ இல்லை 27லயோ ப்ராஃபிட்டபிலிட்டி வரணும் அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக்கை அவங்க கூட்டணும். ஸோ ஃபினான்ஷியல் 27ல மறுபடியும் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக்கை கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக்கை கூட்டினாதான் மார்ஜின்ஸ் நல்லா இருக்குங்க. யூபிஎஸ் வந்து டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. 75 அவங்க டார்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இன்வெஸ்டர்ஸ் வித்தாங்க அப்படின்னா 75ஓ இல்லை 70ஓ இல்லை 68ஓ வந்துச்சு அப்படின்னா முற்காலங்கள்ல வாய்ப்பை தவற விட்டவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு அமையும். அடுத்து இந்தியாவுடைய மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2025ல ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபர்ஸ்ட்ல இருக்குங்க. அதாவது கண்ட்ரா பிராண்டிசட் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து $44.9 பில்லியன் பிராண்ட் வேல்யூல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து டிசிஎஸ் இருக்கு. தென் அதற்கு அடுத்தடுத்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்டெல், இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அல்ட்ராடெக், ஜியோ, ஹெச்சிஎல், எல்ஐசி இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் 10 பிளேசஸ்ல இருக்கிறாங்க. அடுத்து என்பிசிசி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு நாக்பூர் மெட்ரோ ரீஜியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஆர்டர் ஒர்த் வந்து ஒரு 2966.1 crore. அடுத்து ரெண்டாவது டெவலப்மெண்ட் என்னன்னா என்பிசிசி இ ஆக்ஷன் மூலமா ஒரு 609 ரெசிடென்ஷியல் யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணிருக்காங்க நொய்டால. ஸோ டோட்டல் சேல் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1069.43 crores. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமா என்பிசிசிக்கு மார்க்கெட்டிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனபிள் பெர்சன்டேஜ் வந்து என்பிசிசி கிடைக்கும். அடுத்து எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு ஒரு டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குங்க. அதாவது பிரிட்டிஷ் நாட்டு நிறுவனமான பிஐஇ சிஸ்டம்ஸ் தென் எல்என்டி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியன் ஆர்மி கூட ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா பிவிஎஸ் சிந்து வெஹிக்கிள்ஸ் வந்து ரெடி பண்றதுக்காக இந்த கான்ட்ராக்ட்ங்க. இதுல எல்என்டியோட வேலை என்ன அப்படின்னா கைசர்ல இருக்கக்கூடிய ஆர்மர்ட் சிஸ்டம் காம்ப்ளெக்ஸ்ல பிவிஎஸ் சிந்து வெஹிக்கிள்ஸை எல்என்டி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்ப பிஐஇ சிஸ்டமோட வேலை என்ன அப்படின்னா டெக்னாலஜி அண்ட் டிசைன் சப்போர்ட் அவங்க பண்ணுவாங்க. அடுத்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் பத்தி இன்னைக்கு பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஆர்டிகல் வந்துருந்ததுங்க. அதுல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, about 30 to 70% ஆஃப் யுவர் ஈக்விட்டி வந்து எதில் அலாகேட் பண்ணலாம் அப்படின்னா லார்ஜ் கேப்ல அலாகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் தென் மிட் கேப்பை கம்பேர் பண்றப்ப லார்ஜ் கேப் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது போக அந்த ஆர்டிகிள்ல ஒரு 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த 3 விஷயம் வந்து லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு 3 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அந்த 3 விஷயம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி, தென் லிக்விடிட்டி, தென் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றது தாங்க முக்கியம். அதாவது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஸ்டெபிலிட்டி, லிக்விடிட்டி ரெண்டையுமே நம்ம பார்க்க முடியும். தென் கன்சிஸ்டன்சி அப்படின்றது நம்ம கையில தாங்க இருக்கு. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போலாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீம் ஃபோக்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோங்க, நம்ம வந்து ஹிண்ட் தாங்க கொடுக்க முடியும். குறிப்பிட்ட ஒரு ஸ்டாக்கை அதை கொடுத்துடலாமா, இதை எடுக்கலாமா, இல்லை இதை ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுங்க. நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க. செபியோடைய ரெகுலேஷன்ஸையும் வந்து அட்கர் பண்ணணும். தென் யூடியூப்பும் நிறைய கைட்லைன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் அட்கர் பண்ணணும். ஸோ நம்ம எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சொல்றோம், தேவையான ஹிண்ட் எல்லாத்தையுமே சொல்றோம். முடிவுகள் எடுக்க வேண்டியது நீங்க தாங்க. ட்ரீம் ஃபோக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 or 4 months டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் டைம் ஹை 400 or 350ல இருந்து எவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்திருக்குன்னு தெரியும். கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. தென் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன்.
தென் ஏர்போர்ட் லான்ச் சர்வீசஸ்ல இருந்து ஆல்டர்னேட் பிசினஸ்க்குள்ள நியூ பிசினஸ்க்குள்ள என்டர் ஆயிருக்கிறாங்க. மார்ஜின்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஷேர் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியும், வேல்யூவேஷன்ஸ் உங்களுக்கு பார்க்க தெரியும். நெக்ஸ்ட் 2 or 3 குவார்ட்டர்ஸ்க்கு ப்ராஃபிட்டபிலிட்டி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இவ்வளோ இன்புட்ஸை கொடுத்ததுக்கு அப்புறமும் முடிவுகளை நீங்க தாங்க எடுக்கணும். அடுத்து ஆர்ஐசி பிஎஃப்சி பத்தி கேட்டிருக்காங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. குறிப்பா பிஎஃப்சி எடுத்துக்கிட்டோம்னா புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. அடுத்து ஜிஎம் ப்ரீவரிஸ் பத்தி எழுதியிருக்காங்க. என்ன கேள்வியா இருக்குங்க, லாஸ்ட் ஃபியூ செஷன்ஸ்ல ஷேர் பிரைஸ் ஒரு 10% பக்கமா கீழே விழுந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட்ஸ் வந்தது எல்லாமே போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு அச்சம் இருக்கும் பட்சத்துல ப்ராஃபிட்ஸை மட்டும் உள்ள வச்சுக்கிட்டு போட்ட பணத்தை எடுத்துக்கங்க அப்படின்றது தான் ஒரு ஜென்ரலான ஒரு தம் ரூலுங்க. அதே மாதிரி சந்தேகம் பிஎஸ்சி என்எஸ்சி போன்ற நிறுவனங்கள்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி தான். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். குறிப்பா ஜிஎம் ப்ரீவரிஸை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே வேல்யூவேஷன் கம்மியா தான் இருக்கும். ஒரு 20 times earnings பக்கமா தான் இருக்கும். டெட் ஃப்ரீ பிசினஸ். அது போக ரியல் எஸ்டேட் சைட்லாம் போலாமா அப்படின்னு சொல்லி கம்பெனி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் பார்த்தேன். அடுத்து ஜோதி லேப்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சார் நீங்க ஸ்மால் கேப் அப்படின்னா இன்னும் பிரைஸ் earnings 15-20 தானே நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க. பட் இப்போ ஜோதி லேப்ஸை எடுத்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா உடனே ஒரு 10,000 ஷேர் அப்படின்னு சொல்லி நான் உள்ள போக மாட்டேன். இன்னும் ஒன்று கூட நான் ஜோதி லேப்ஸ்ல கன்சிடர் பண்ணல அப்படின்றதாங்க உண்மை. தொடர்ந்து இன்னுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பிரியர்கள் 40 times earnings இருந்தப்பையும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அது ஒரு டீசென்டான லெவலுக்கு வந்திருக்குங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம், அவ்வளவுதான். அதை நீங்க கன்சிடர் பண்ணது கன்சிடர் பண்ணாதது உங்களோட விருப்பம் தான். ஸோ என்னுடைய வேலை ஜோதி லேப்ஸ் ஹையர் லெவலில் இருக்கு, வெயிட் பண்ணலாம்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி இவ்வளோ தூரம் ஒரு 30 times பக்கமா ஏர்னிங்ஸ் வர்ற வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருந்தோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கிருந்து 50% கூட கீழே விழலாம். 15 times earnings கூட வரலாம். தொடர்ந்து கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா காட்டல அப்படின்னா ஷேர் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து இமாமி பத்தி எழுதியிருக்கிறாங்க. இமாமி லிமிடெட் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. நீண்ட நாட்களாவே 29 or 30 times earnings தான் சுத்திட்டு இருக்கு. ஒரு மிட் சைஸ் நிறுவனங்க. நான் பெரும்பாலும் இமாமியை கன்சிடர் பண்றது இல்லை. அடுத்து கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்கேசா, கம்பெனிக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்பெனிக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குங்க. நம்ம கன்சிடர் பண்ணா நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. வேல்யூவேஷன்ஸ் வைஸ் ஓகே, பட் எதற்கு நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்றேன்னா, 2 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில என்னுடைய அனுபவத்தை நான் பல தடவை சொல்லியிருக்கேங்க. நான் முற்காலங்களில் யூஸ் பண்ண புரோக்கரேஜ் நிறுவனம் சத்பவ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். நான் என்ட்ரி கொடுத்தது 300 லெவல்லங்க. இன்னைக்கு அந்த ஷேர் பிரைஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே செக் பண்ணி பாருங்க. அடுத்து நானாவே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, நேற்று கூட ஆனந்த்ராஜ் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா, ஸோ 900 வரைக்கும் போச்சு. அது யார் ரெக்கமெண்ட்லாம் பண்ணல, நம்மளாவே சும்மா குட்டாம்போக்கில் உள்ள போனோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 2 எண்டையுமே பார்த்த அனுபவம் எனக்கு இருக்குங்க இந்த ஒரு கடைசி ஒரு 10 ஆண்டுகள்ல. ஸோ கேஎன்ஆர் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எப்பொழுதுமே ரிஸ்க் ஜாஸ்தி, சைக்கிளிக்கா இருக்கும், டெட் இருக்கும். ஸோ வேல்யூவேஷன் புக் வேல்யூக்கு நியரா இருக்கு அப்படின்றதுனால ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம், 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு. என்னைய பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஸ்மால் கேப் மிட் கேப்பா இருந்தா டெட் ஃப்ரீயா இருக்கணும், லார்ஜ் கேப்பா இருந்தா எல்என்டி. இவ்வளவுதான் என்னுடைய வியூ. அடுத்து பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. மெட்டல் செக்டாருங்க. ஸோ லாஸ்ட் 4 or 5 years எடுத்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ தொடர்ந்து பிளாட்டா இருக்கும், இல்ல கீழே இறங்கி இருக்கும். அது போக ஸ்மால் கேப் இன் அடிஷன் டு தட் ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சைடு நான் போக மாட்டேன். அடுத்து ஹெக்கல் ஃபார்மா நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனி வேல்யூவேஷன் ஜாஸ்தி அப்படின்றது ஒரு பக்கத்து, டெட் டு ஈக்விட்டி 0.60. அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் மாதிரி ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன வியூல சொல்றாங்கன்னு எனக்கு புரியலங்க. அதாவது ஷேர் பிரைஸ் கம்மியா இருக்கிற மாதிரி கேட்கறாங்களா, இல்ல இப்ப சவுத் இந்தியன் பேங்க் ஒரு 50%க்கு மேல அப்ரிஷியேட் ஆகி மேல வந்திருக்கு, அந்த மாதிரி உடனே மேல வரணும் அப்படின்னு கேட்கறாங்களான்னு எனக்கு புரியல. சவுத் இந்தியன் பேங்க்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேங்க. 2017-18ல அந்த பிரைஸ் ஆஃப் 25ல என்ட்ரி கொடுத்தேன். அது 5 rupees வரைக்கும் வந்தது. தொடர்ந்து ஹோல்ட் பண்ணேன், இறங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ இந்த டிராவல் அப்படின்றது உடனே 50% கிடைக்கலங்க. ரைட், இது ஒரு 7 or 8 years டிராவல். இது இன்னும் லாங் வே டு கோ. ஸோ உடனே இப்படி மேலே போற மாதிரி கிடைக்காதுங்க. எப்பொழுதுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப ரேர். பட் சவுத் இந்தியன் பேங்க் மாதிரியே நிறைய டிஃப்ரெண்ட் செக்டார்ல நல்ல வேல்யூவேஷன்ல 100க்கு கீழேயே நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் 1.5க்கு நியராக தான் இருக்கு. தென் பிரைஸ் டு earnings 8 times or 9 times earnings தான் இருக்கு. வருஷத்துக்கு ₹2 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து சமீபத்தில் ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஏஷியா அப்படின்ற நிறுவனத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்.
தொடர்ந்து கம்பெனியோட ஷேர் பிரைஸ் குறைஞ்சிட்டே வந்திருக்கு. எஃப்ஐஐஸ் தொடர்ந்து கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. டெட் டு ஈக்விட்டியும் டபுள் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ காலம் நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தாங்க நல்ல பிஸ்னஸ். அதே மாதிரி ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஷேர் பிரைஸ் கம்மியாக தான் இருக்கும், பட் வேல்யூவேஷன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். 1.9 times புக் இருக்கும், PE 30 விட அதிகமாக இருக்கும். வெயிட் பண்ணால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் தான் ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ்க்கு ப்ரொமோட்டர். அடுத்து ட்ரைடன்ட் 33 times ஏர்னிங்ஸ்ல இருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் அடி வாங்குச்சு இந்த டேரிஃப்னால அப்படின்னா இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணணும். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு கூட யூபிஎஸ் சொல்லியிருக்காங்க, டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பத்தி சொல்லியிருக்கோம். இப்போ 35 times ஏர்னிங்ஸ்ல இருக்கு. அவங்க அப்பர் பிரைஸ் பேண்ட் 70 செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 70 வரலைனாலும் 80 வந்தது இல்லை 85 வந்தது அப்படின்னாலே ஒரு நல்ல லெவல் தான். ஸோ இந்த வாய்ப்புகளுக்காக நம்ம காத்திருக்கணும். அதே மாதிரி உட்ரா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பற்றியும் நம்ம பார்த்தோம். ரைட்ஸ் இஷ்யூஸ் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 950 crores. ஸோ ரைட்ஸ் இஷ்யூஸ் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸும் பணம் போட்டிருப்பாங்க, ஷேர் ஹோல்டர்ஸும் பணம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அது முடிஞ்சிருக்கு. பிஸ்னஸில் தூக்கி போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 years 3 years ஆகும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரைட்ஸ் இஷ்யூஸ் போட்டாங்க. அதோட அவுட்புட் இப்போ நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இன்னும் அவுட்புட் தெரிய வேண்டியது இருக்கு. இதெல்லாம் போக ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். ப்ரைஸ் டு புக் 1.5க்கு நியராக இருக்கு. கம்பெனி PE பண்ணல. ஸோ நிறுவனங்கள் நிறையா இருக்குங்க. ஆனால் நம்மளுக்கு பொறுமை இருக்கா அப்படின்றது தான் கேள்வி. ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் காத்திருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்குங்க. உடனே வேணும் அப்படின்னா எதுவுமே கிடைக்காதுங்க. உடனே கிடைச்சது அப்படின்னா உடனே கையை விட்டு போயிடும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.